தமிழ் ஓகே சார். உறவுகளுக்கு ஓகே வணக்கம். சார். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார், வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் நல்லா சார். இருக்கேங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சு நம்ம பேசி, இல்லையா? ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா ஆமா, சார். இனிமேல இருந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். முதல்ல நீங்க கண்டிப்பா. ஆமா, என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதிமுகவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காங்க. நீங்க ம். பாஜகவோட அனுதாபி, பாஜகவோட சப்போர்ட்டர், எப்படி வேணா நம்ம பார்க்கலாம். அந்த கூட்டணி கண்டிப்பா. ஒரு ஜெல் ஆகல அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச்சு நிலவுது. ஏன்னா இன்னைக்கு ம். இவரு ஓபிஎஸ் போயாச்சு, இல்லையா? இங்க ம். பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையார் தனியா ஒரு கட்சியை தொடங்கிட்டாங்க. டிடிவி முன்னி தான் உள்ள வந்திருக்கிறாரு. ஜென்ரலா இப்ப நீங்க அதிமுக அலையன்ஸை எப்படி பாக்குறீங்க? அதிமுக என்ற ஒரு மாபெரும் பேர் இயக்கம் மறைந்த மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு தமிழகத்திலே திமுக ஆட்சி அகற்றி ஆட்சியை பிடித்தது. அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக தமிழகத்தை வழிநடத்தினார். ஜெயலலிதா அவர்களுக்கு பல்வேறு இன்னல்கள் வந்த போதெல்லாம் அதை சரி செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த தலைவராக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சராக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தினார். இதற்கு எல்லாம் மத்தியிலே அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பொழுது யார் முதல்வர் என்ற பல போட்டி, கட்சியில் பிளவு, இப்படி எல்லாம் இருந்த போதுதான் இந்த அதிமுக என்ற கட்சி இன்று இருக்கும் இடம் இல்லாமல் சுக்குநூறாக பிரிந்து பல்வேறு கிளைகளாக செயல்படுகிறது. அதிமுக எடப்பாடி தலைமையில் ஒரு அதிமுக, ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அதிமுக இருந்தது. இப்ப அது திமுக பக்கம் போய்விட்டது. இன்னொன்னு, அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையில கடந்த பிப்ரவரி 24 ஒரு மிகப்பெரிய மாநாடு நான் இருக்கக்கூடிய கமுதி பசும்பொன்னில் நடைபெற்றது. அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரன் தலைமையில் இருக்கிறது. இதுபோல பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் எம்ஜிஆர் அதிமுக சொல்லி ஒரு கட்சி இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் சி பழனிசாமி தலைமையில் ஒரு அதிமுக செயல்படுகிறது. மதுரையில் பசும்பொன் பாண்டியன் தலைமையில் ஒரு அதிமுக செயல்படுகிறது. ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தலைமையில் ஒரு அதிமுக. இப்படி செங்கோட்டன் அவர் ஒரு அதிமுக அனுதாவி தான். அவர் தாவேக்காவில் இருந்தாலும் அவர் ஒரு அதிமுக அனுதாவி. இப்படி மளிகை கடைக்கு நம்ம லிஸ்ட் சொல்ற மாதிரி அதிமுகவில் அடுக்கடுக்கலான பல பிரிவுகளாகத்தான் இன்று செயல்படுகிறது. ஒன்றுபட்ட அதிமுக என்பது இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான கருத்து. ஓகே. இப்படி இருக்கிற இந்த நேரத்துல ஜெல் ஆகுதுன்னு பாக்குறீங்களா? என்டிஏ அலையன்ஸ் அவங்களோட அந்த தொலைநோக்கு பார்வை 2026 எலெக்ஷன்ல நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கிரவுண்டில் என்டிஏ பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஜெல்லே ஆகலை அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் நிலவுது. நீங்க கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர், கள நிலவரம் எப்படி இருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதிக அளவில் சட்டமன்ற உறுப்பினராக எண்ணிக்க வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் ஆசை. அப்ப ஒரு கட்சியை வீழ்த்தினால்தான் பிற கட்சி வளர முடியும் என்பது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தலில் நாம் கண்கூடாக பார்த்த ஒரு நிகழ்வுதான் இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பாரதிய ஜனதா யார் மீது சவாரி செய்ய வேண்டும் என்றால், எந்த இயக்கம் வலுவாக இருக்கிறது அல்லது வலுவிலிருந்து இறக்கிறது சொல்லி அவங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் வியூக பொறுப்பாளர்களும் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பார்கள். அப்ப அவங்க திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது. அப்ப பிரதான எதிர்கட்சியா இருக்கிறது அதிமுக. அப்ப அதிமுகவோட தான் தொடர்ந்து அவங்க கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சூழல். எடப்பாடி பழனிசாமிக்கும் மத்திய அரசை நம்பி சில காரியங்கள் சாதிக்கணும்னு சொல்லி அவரும் பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டாரு. சரி, அப்ப அந்த அதிமுக கூட்டணி என்பது அதிமுக மட்டு கூட்டணியில் வந்தா ஜெயிக்க முடியுமா? கிடையாது. கடந்த 10 தோல்வி, எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக 10 தோல்வி அடைந்து 11 தோல்விகளை சந்தித்து இருக்கிறது தொடர்ந்து.
நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அனைத்திலுமே தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்ப பாரதிய ஜனதா தலைமை என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி மட்டும் கூட்டு சேர்ந்தோம்னா நம்ம தோல்வியை சந்திப்போம். அப்ப அவருக்கு அடுத்த வலுவா இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரன் தலைமையில் இருக்கிறது. ஓபிஎஸ்ஐ எப்படியாவது தங்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வரலாம் என்று பார்த்த பொழுது ஓபிஎஸ் விரும்பியது அதிமுக தலைமை. எனக்கு அதிமுக உரிய பொறுப்பு கொடுங்க, நான் அதிமுக வந்து சேர்றேன் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சிட்டாரு கடுமையா. அண்ணன் எடப்பாடியார்னு வரைக்கும் சொல்லிட்டாரு. ஆனா என்ன, அண்ணன் எடப்பாடியார் தான் வந்து கீழே இறங்கி வரல இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா ஓபிஎஸ் வந்து பிச்சை மட்டும்தான் எடுக்கல, பிச்சை எடுக்க மியூட் ஆயிடுச்சு. பேசுங்க. ஒரு கட்சியில 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவரால் திறம்பட அந்த கட்சியில சேர முடியல. பல்வேறு பிரச்சனை, தன்னை நம்பி வந்தவர்கள் எல்லாம் இன்று நடுத்தரவில் இருக்கிறார்கள். இன்னொன்னு ஓபிஎஸ் வந்து நான் என்ன சொல்றேன், அவரால் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாத ஒரு சூழல். அவருக்கு 2 மயங்கி இருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் ஆனா அவன் நினைக்கிறான் தொடர்ந்து நான் தான் இந்த வார்டு கவுன்சிலரா வரணும், அடுத்து வார்டு தலைவரா வரணும், அடுத்து பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர் வரணும்னு சொல்லி ஆசை இருக்கும். ஒரு மாநிலத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு தனி கட்சி தொடங்கினாலும் அதை திறம்பட நடத்தக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கு. ஆனா அவர் அதையெல்லாம் விட்டுவிட்டு காலம் காலமாக அம்மாவால் பதவியை அனுபவித்து விட்டு அம்மாவால் பல பதவி சுகங்களை அணிவித்தவர் இன்று திமுகவில் ஐக்கியமாகி விட்டார். என்ன காரணம்தான், அதாவது ஒரு எதிரிக்கு எதிரி நண்பனா கூட இருந்துடலாம், ஆனா ஒரு துரோகிக்கு என்னைக்குமே உறுதுணை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு நிலைப்பாட்டுல நான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு நான் உறுதுணை இருந்தேன். கழக ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சராக இருந்து எல்லாமே சேர்ந்து செயல்பட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, இந்த குள்ள நரித்தனம் சொல்லுவாங்க, நரித்தனம் மாதிரி அவருக்கு பதவி கொடுத்த சசிகலாவை முதுகில் குத்தினார், அவருக்கு உறுதுணையாக இருந்த ஓபிஎஸ்ஐ மார்பில் குத்தினார், அவர் கூட இருந்த தொண்டர்கள் எல்லாம் கலட்டிவிடப்பட்டு சர்வாதிகாரம், ஹிட்லர் சொல்லுவாங்கல்ல, ஹிட்லர் வந்து சர்வாதிகாரத்தினுடன் செயல்படுவார் என்பதை போல இன்று எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் ஹிட்லராக செயல்படுகிறார். அதுதான் தெரியும். அதிமுகவை பொறுத்த மட்டும் கட்சியை வளர்க்கணும், அவரு கட்சியை வளர்க்கணும், இது நான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் என்ன பிளான்டா, நான் நல்லா இருக்கணும், நான் எதிர்கட்சி தலைவராகணும், நான் முதலமைச்சர் ஆகணும், யார் எக்கெடு கட்டும் போனாலும் பரவாயில்ல, தான் மட்டும் பதவிக்கு வர வேண்டும் என்று பகல் கனவோடு இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார். இன்னொன்னு, அதிமுக வந்து தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் சரி, அதுக்கு முன்பாக இருந்த சட்டமன்ற தேர்தலும் சரி, தொடர் தோல்வியை மட்டும்தான் சந்தித்து கொண்டிருக்கிறது. காரணம், தென் மாவட்ட மக்களுக்கான அநீதி, 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு ஒதுக்கப்பட்டு 68 ஜாதிகளை சார்ந்த தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு அநீதியை கடந்த அதிமுக ஆட்சி ஏற்படுத்தியது. அந்த அநீதிதான் இன்று வரை தென் தமிழகத்தில் தொடர்ந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக வருகிறது. இதான் உண்மை. இந்த 10.5% வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்காமல் இருந்தால் இன்று அதிமுகவினுடைய வளர்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆனால் 10.5 இடஒதுக்கீடை கொடுத்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு பேரிடியாக இந்த இயக்கத்துக்கு ஆணி வேற இருந்தது யாரு? தேவர் சமுதாயம், தென் மாவட்ட மக்கள். அப்படி இருக்கும்போதுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆரும் தென் மாவட்ட மக்களை வந்து முக்கிய பதவியில் கொடுத்து அலங்கரித்தார்கள். இது என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்திலிருந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அன்று முதல் தென் மாவட்டத்தை புறக்கணித்து தொடர்ந்து அரசியல் செய்து வருகிறார். இதனால் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தொடர்ந்து ஏற்படுகிறது. ரைட்டு.
இந்த நேரத்துல சசிகலா அம்மையார் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாங்க. அந்த கட்சி வந்து அது இன்னும் கட்சின்னு அவங்க என்ன பேருன்னெலாம் சொல்லலை, கொடியை ஒண்டி தான் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடியா அமையுமா, இல்லாட்டினா வந்து நம்ம புறந்தள்ளி போயிடலாமா? சசிகலா அம்மையார் 39 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உடையவர். 30 ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதாவுடன் உடன் இருந்தவர். 9 ஆண்டு காலம் அரசியலில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு பெங்களூர் சிறை வாழ்க்கையை கழித்துவிட்டு அரசியலே வேண்டாம் என்றுதான் இருந்தார். கால சூழ்நிலை, அவரும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய அக்கா பையன் தினகரன் அவரை மதிக்கல, ஓபிஎஸ் நம்பினாங்க, அவரு வரல. சசிகலா யாரெல்லாம் நம்பினாங்களோ, சசிகலா கிட்ட பதவி அனுபவித்தவர்களெல்லாம் சசிகலா அம்மையாருக்கு துரோகம் செய்து விட்டார். அப்ப அந்த அம்மா கடந்த ஜெயலலிதா அவருடைய பிறந்த தினத்தை மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பிரமாண்டமாக நடத்தி காட்டியிருக்கிறார். அப்ப அந்த அம்மா வந்து நான் அரசியல் இருக்கிறத காமிக்கணும். அவங்க பேட்டியிலோட சொல்லியிருப்பாங்க, திமுக சொல்றாங்க தமிழ்நாட்டுல எதிர்கட்சியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க, நான் ஒருத்தி இருக்கிறதையே திமுக மறந்து விட்டது என்று சொல்லி அவரே சிரிப்பார். அந்த பேட்டியில சொல்லி தன்னை மிகைப்படுத்தி பேசுவார். அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப இந்த வட்டம் அம்மையார் ஜெயலலிதாவுடைய பிறந்த தினத்தை ஒரு பொதுக்கூட்டமா போடணும், ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நமக்குன்னு ஒரு வாக்கு வங்கிய நம்ம காமிக்கணும். தென் மாவட்டத்துல 60 சட்டமன்ற தொகுதியில முக்குளத்தூர் சமூகம், குறிப்பாக தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு திருநெல்வேலி வர அதிக அளவுல இருக்காங்க. இந்த பக்கம் தேனி திண்டுக்கல் இருக்காங்க. இப்ப நம்மளுடைய பிரதிநிதித்துவம் காமிக்கணும்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. அதான் சொன்னாங்க, பசுமொழி நடைபெற்ற இந்த அதிமுக பிறந்தநாள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட நான் அந்த கூட்டத்தில் நானும் ஒரு பிரதிநிதியா கலந்து கொண்டேன். 15,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் சாரையாக வந்து கலந்து கொண்டார்கள். 10க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பில் மகளிர் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஏன் சொல்றேன்டா, இந்த அம்மா நினைச்சிருந்தா இன்னைக்கு என்ன வேண்டாலும் பண்ணியிருக்கலாம். முதலமைச்சராக இருந்திருக்கலாம், அமைச்சராக இருந்திருக்கலாம், இல்ல நியமன எம்பியா இருந்திருக்கலாம். ஆனா அக்காவுக்கு ஒரு நல்ல தங்கையாக கடைசி வர அம்மையார் ஜெயலலிதா உடன் இருந்தார். அவர் அன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுதார் கமுதியிலே. நான் வந்து என்னை வந்து துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார்கள், நான் துரோகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டே வந்திருக்கேன், ஆனா அந்த மக்கள் தான் சரியான பாடம் கூட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்களும் அதிமுகவில் இருந்தவர்களும் கூட அன்னைக்கு அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. 15,000 பேருங்கிறது ஒரு அவங்க நடத்தினது ஒரு மாநாடு கிடையாது, பொதுக்கூட்டத்தை தான் ஒரு மிகப்பெரிய மாநாடு போல நடத்தி காமித்து விட்டார். அப்ப இது வந்து அரசுடைய கவனத்துக்கு போகும். அந்த அம்மாவுக்கு ஒரு வாக்கு வங்கி கண்டிப்பா இருக்கு. ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினா குறைந்தபட்சம் ஒரு 20,000 வாக்கு வங்கியாவது அவங்க வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொகுதிக்கு 20,000 ஓட்டு வாங்குவாங்க. அதுபோல அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையில் கூடிய இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவத்தை தாங்கி அதே ஏடிஎம்கே கொடியில தான் அந்த கொடி உருவாக்கி இருக்காங்க. தற்போது கிடைத்த தகவல்படி அவங்க தாவேகாவோட தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே தமிழக வெற்றி கழகத்துடன் அகில இந்திய காங்கிரசும் கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் வெளியாகிறது. அவர்களுடன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அந்த கட்சியும் கூட்டணியில் போகிறது. இன்னும் பல கட்சிகளை இணைத்து ஒரு 3வது அடி கூட தமிழகத்தில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனால இந்த வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும், திமுகவுக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். சார் கேட்கல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தென் தமிழகத்துல வந்து நீங்க வந்து அதிமுக ரொம்ப வலுவிழந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா எடப்பாடியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரமா நாங்க இருக்கிறோம், மிகப்பெரிய ஒரு சக்தியோடு இருக்கிறோம் தென் தமிழகத்துல,
எங்களை வீழ்த்த யாருமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுறாரு. எது உண்மைன்னு நம்ம பார்க்கறது? நீங்க வந்து உண்மையாவே அவர் வந்து வலு இழந்து இருக்கிறாரா, இல்லாட்டா வலுவோடு இருக்கிறாரா? ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து எப்பவுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம், பிஜேபி வந்து ஓரளவுக்கு ராமநாதபுரத்துலேருந்து வந்து திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரியிலலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. அதோட கண்டிப்பா. சேர்த்து டிடிவியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் கலா நிலவரம் எப்படி இருக்கு உண்மையா? அதை வந்து நீங்க வந்து எங்களோட வியூவர்ஸ்க்காக நீங்க சொல்லணும். இன்னைக்கு வந்து உண்மையாவே வலுவிழந்து இருக்கிறாங்களா, இல்ல வலுவோடு இருக்கிறாங்களா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக நவாஸ் கனி போட்டியிட்டார். நம்ம பேசியிருப்போம் நம்ம யூடியூப்ல. ஆமா. அதிமுக அந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஓபிஎஸ் போட்டியிட்டார். அதிமுக எடப்பாடி தலைமையில ஜெயபால் சொல்லி போட்டியிட்டார். இங்க போட்டி ஓபிஎஸ்க்கு நவாஸ் கனிக்கு தான், ஏடிஎம்கேக்கு நவாஸ் கனிக்கு கிடையாது. எடப்பாடியால் நிறுத்தப்பட்ட ஜெயபால் 3வது இடத்துக்கு சென்றார். 1,00,000 ஓட்டு தான் வாங்கினார். ம். ஆனா நம்ம பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் எதிர்த்து போட்டியிட்டும் 3,50,000 ஓட்டு வாங்கி தன்னுடைய பலத்தை நிரூபித்தார். டெபாசிட்டும் வாங்கி விட்டார். நான் என்ன சொல்ல வர்றேன், இன்று ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு. இதே மாதிரி நீங்க விருதுநகர் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர ஒரு சில பேர் தான் எம்எல்ஏவா இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டமும் அதே தான், தூத்துக்குடி மாவட்டமும் அதுதான், கன்னியாகுமரியும் அதே தான். இன்னொன்னு நம்ம தேனி தொகுதியில ஓபிஎஸ் மட்டும்தான் எம்எல்ஏ, மிச்ச தொகுதிக்குனா திமுக தான். மதுரையிலே அதே மாதிரிதான், திண்டுக்கல்லே அதே தான். இல்ல நீங்க தென் மாவட்டத்துல வலுவா இருக்குன்னு சொல்றீங்களே, ஒரு மாவட்டத்துல நான் இப்ப ராமநாதத்துல 4க்கு 4 வந்து திமுக தான். மதுரையில 10 தொகுதி இருக்கு. 10 தொகுதியில நீங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க சொல்லுங்க? செல்லூர் ராஜ் இருக்காரு, உதயகுமார் இருக்காரு, வேற யார் இருக்கா? ஐயப்பன் இருந்தாரு, அவர் ஓபிஎஸ் ஆதரவாக போயிட்டாரு. வேற யார் இருக்கா? ஃபுல்லா திமுக தான் இருக்காங்க. விருதுநகர்ல இருந்து கேடி ராஜேந்திர பாலாஜி மட்டும் இருக்காரு, வேற யார் இருக்கா? யாரும் இல்ல. அப்ப ஆல்ரெடி தென் மாவட்டத்துல வந்து அதிமுக வலு விழுந்து விட்டது. வலுவால ஒண்ணும் கிடையாது. நீங்க 1000 கட்சிகளோட கூட்டணி வச்சாலும் அதிமுகவுக்கு தென் மாவட்ட மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. பிஜேபி தனிச்சு நின்று ஓட்டு வாங்குறது வேற. பிஜேபி வந்து மோடியோட மோடி வந்து நல்லது செய்யறாரு, திமுக பிடிக்காதவங்க பிஜேபி கிட்ட ஓட்டு போடுவாங்க, அது வேற கதை. அப்படி இருந்தாலும் வேட்பாளரை பொறுத்து இவங்க என்னென்ன வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்க, இவங்க பண்ண என்னென்ன மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இன்னொன்னு, அதிமுக வந்து இப்ப வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் கட்சியா மாறிடுச்சு. ஒரு காலத்துல முக்குளத்தூர் கட்சியா இருந்தது, இன்னைக்கு கவுண்டர் கட்சியா மாறிடுச்சு. தென் மாவட்ட மக்களை புறக்கணிக்க அதிமுகவுக்கு பின்னடைவு. இந்த பின்னடைவை பயன்படுத்தி பாரதிய ஜனதா தனக்கான வளர்ச்சியை நோக்கி தமிழக அரசில் பயணிக்கிறது. அப்ப ஒரு மாநில கட்சியை அழித்துதான் ஒரு தேசிய கட்சி வளர முடியும். அதற்கான ஒரு சவாரி செய்யும் குதிரை தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் தான் போட்டியை தவிர எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கும் திமுக கட்சிக்கும் போட்டி கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. ஏன்னா வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி இன்னைக்கு வலுவிழந்து தென் தமிழகத்துல வலுவிழந்து போயிட்டே இருக்குது. அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. அதே சமயத்துல கொங்கு மண்டலத்திலையும் டவுன் ஆயிட்டு இருக்கு. சரி, பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் வெள்ளைப்பாண்டியன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம்.